என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வாய் திறப்புத்தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அவங்களால வாய் திறந்து ரொம்ப சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க அவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி நாங்க வந்து கேட்டோம். ஸோ பேஷண்ட் வந்து என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து வெத்தல பாக்கு போடுற பழக்கம் இருக்கு. பான் பராக் போடுற பழக்கம் இருக்கு. ஸோ வெத்தல பாக்கு பான் பராக் போடுற பழக்கம் இருக்கிறனால நாங்க அவங்களுக்கு எக்ஸாமின் பண்ணி பார்க்கறச்சு, அவங்களுக்கு 2 கன்னத்துலயும் வந்து இறுக்கிட்டு இருக்கு. ஸோ இத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வாய் திறப்புத்தன்மை வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து இருக்கிறச்சே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு டெஃபினட்டா அதுக்கு உண்டான வாய் திறப்புத்தன்மை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பிசியோதெரப்பி கொடுத்து கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதனால என்ன பண்ணோம், நாங்க பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து மெடிசன்ஸோ இல்லை சம் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம்னா அது கண்டிப்பா பிசியோதெரப்பியோட வாய் திறப்புத்தன்மை நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை வந்து இந்த பேஷண்ட் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருந்தாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் நம்மளுக்கு வாய் திறப்புத்தன்மை கம்மியா இருக்கிறச்சு ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா அது ஈவன் புற்றுநோய் கிட்ட கூட போகும். பட் மெயின் கோர்ஸ் என்னன்னா வந்து பேஷண்ட் டெஃபினட்டா வந்து அவங்களோட ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணணும்.